பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர் சீட் தேமுதிகவுக்கு அதிமுக கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுபறியா இருந்தது. ஏன்னா வந்த தகவல் படி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினரா அதிமுக தரப்புல இருந்தா டெல்லிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா நம்ம அதிமுகவுக்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஸோ இதை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அதிமுக உறுப்பினர்கள் தான் 2 பேரும் என்ன பண்ணணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருந்தாங்க. பாமகவுக்கு அவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அன்புமணிக்கு சீட்டு கொடுத்து பச்சை துரோகம் பண்ணிட்டு அதிமுக எட்டி உதைச்சிட்டு பாஜக கிட்ட போய் என்ன பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க. இன்றளவும் அவங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடிக்கிறாங்களா அப்படின்றது அவங்க நிலைப்பாடு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் உட்கட்சி மோதல் உச்சத்துல இருக்கு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்பொழுது தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா ஒப்பந்தத்தின்படி பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது ஒப்பந்தத்தின்படி பேசிக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அவங்க கூட நாங்க கூட்டணி வச்சோம். எந்த கட்சியும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனா தேமுதிக தான் என்ன பண்ணுச்சுன்னா அதிமுக கூட சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும், நாங்க தான் ஆதரவு கொடுத்தோம். அதன் அடிப்படையில எங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கும் பொழுது ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நாங்க பேசிக்கிட்டோம் அப்படின்றத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனா நாங்க அப்படியெல்லாம் ஒப்பந்தத்தெல்லாம் போடலைங்க, நாங்க எதனா எழுதி கொடுத்தோமா உங்ககிட்ட சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் பீப்புளை பார்த்து என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்றாரு, எந்த வித ஒப்பந்தமும் நாங்க போடல, யாருக்கும் நாங்க வாக்குறுதி கொடுக்கல, அதனால தேமுதிகவுக்கு இந்த சீட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருந்தார். ஆனா தொடர்ந்து தேமுதிக என்ன பண்ணுச்சுன்னா எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்திருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம எல்கே சுதீஷ், அதாவது தேமுதிகவோட பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தோட தம்பி, அவர் என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார், ஒப்பந்தம் போட்டார். ஏன்னா அவர் எனக்கு ஒப்பந்தத்தை கொடுத்ததுனாலதான் நாங்க நாடாளுமன்ற தொகுதியில நான் நிக்கவே இல்லை, இல்லாட்டி நான் நின்று இருப்பேன் அப்படின்றதையும் எல்கே சுதீஷ் அவர்கள் சொன்னாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தேமுதிகவுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் என்ன பண்ணாரு, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தத்தை கொடுத்தாரு, எங்க எல்லா டாக்குமெண்ட் இருக்கு, தேவை வரும்பொழுது அதை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத அவரும் சொல்லி வச்சாரு. அதுக்கப்புறம் இங்க பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துருச்சு. பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தோடனே தேமுதிகவுக்கு கொஞ்சம் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிச்சு. ஏன்னா சீட்டு தருவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா அதிமுகவை பாஜக எந்த அளவுக்கு நிர்பந்திக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால ராஜ்யசபா சீட்டு நெருங்கும் போது நம்ம சொல்லிப்போம் பேசிப்போம் அப்படின்றத அப்பத்திக்கு ஆப் பண்ணி வச்சாங்க. ஆனா திரும்பவும் தேர்தல் ஆணையம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் இங்க முடியுது, 6 பேருக்கு முடியுது, அதற்கான தேர்தலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜூன் மாசம் 19ஆம் தேதி அதற்கான தேர்தல் நடக்குது. அதனால எந்தெந்த கட்சி யார் வேட்பாளரை நீங்க நிப்பாட்டுறீங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஆனா திமுக 4 வேட்பாளர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, கமல் உட்பட. ஆனா இங்க அதிமுக சைடுல 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தேர்ந்தெடுத்து, அதாவது 2 எம்பி சீட் அவங்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு எம்பி சீட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மீதி இன்னொரு எம்பி சீட்டுக்கு ஒன்னு பாஜக என்ன பண்ணும், ஆதரவு தெரிவிக்கணும், இல்ல பாமக ஆதரவு தெரிவிக்கணும். சோ இந்த இழுப்படி இருக்கிறதுனால பாஜகவுக்கு திட்டவட்டமா தரமாட்டேன் அப்படின்றது சொல்லிட்டாங்க, பாமகவுக்கு திட்டவட்டமா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இப்படி பேச்சு இருக்கும் போது பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, அப்பதான் உங்களோட தேர்தலில் கூட்டு அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ராஜ்யசபா சீட்டு தேர்தலில் கூட்டு அப்படின்றது திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சோ இப்படியே இழுப்பறியிலே இருந்தது. ஆனா அதிமுக என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சீட்டுல நம்ம தான் என்ன பண்ணணும், ஆட்கள் அனுப்பணும், வேற எந்த கட்சியும் ஆட்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமா சொன்னாங்க. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்ததுல நேற்று தினத்துல மாவட்ட செயலாளர் கூட்டத்தை சந்திச்சார், முதல் பாகம் மாவட்ட கூட்டத்தில். அதுல பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஆலோசனைகள் என்ன பண்ணாரு, மேற்கொண்டு இருக்காங்க. ஆனா இதுல பெரும்பாலானோர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக ஓட் பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கு, 1% தான் இருக்கு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, ராஜ்யசபா சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, திமுக கமலுக்கு கொடுத்த சீட்டு,
திமுக கமலுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வைகோவுக்கே அவங்க சீட்டு தரல, ஆனா கமலுக்கு அவங்க சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா கொடுத்த வாக்கு வந்து என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க. அந்த நம்பிக்கை உங்க கிட்ட இருக்கு. இந்த நம்பிக்கை நீங்க வர வைக்கணும்னா தேமுதிகவுக்கு நீங்க சீட்டு கொடுத்துதான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்குகள் எல்லாமே சின்ன கட்சி ஆனாலும், சின்ன ஒரு சங்கமம் அமைப்பா இருந்தாலும், அதை வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குதா, அந்த ஓட்டு வந்து நம்மளுக்கு வந்து சாதகம். அது 1% இருக்கட்டும், எத்தனை பர்சன்டேஜா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சாதான் அடுத்த ஆட்சி நம்ம உட்கார முடியும். இல்லா கட்டி எதிர்கட்சியில கூட நம்ம உட்கார வைக்க முடியாது. நீங்க எங்க இருப்பீங்கன்னே தெரியாது. அதிமுக இருக்கும், ஆனா நீங்க எடப்பாடி பழனிசாமியாக நீங்கள் எங்க இருப்பீங்கன்னே தெரியாது. அதனால சின்ன சின்ன கட்சிகளை நம்ம ஆதரிச்சு அனுசரிச்சு போறதுதான் நம்மளுக்கு நல்லது. அதனால தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க அப்படின்றத திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு குரூப்பினர். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தீவிரமா ஆலோசனையில இறங்கி இருக்கிறாரு. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லைங்க, இதே நனவாதான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா ஆலோசனையில ஈடுபட்டு உடனே அன்னைக்கு நைட்டே வந்து எல்கே சுதீஷ் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. எல்கே சுதீஷ் என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. என்னப்பா தேமுதிகவுக்கு சீட்டு தரலாமா வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தரப்புலையும் வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க நீங்க எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் செய்திகள் வந்து அரசல் வரசலா இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு இறங்கி வந்து ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் அரசல் புரசலாவே அரசியல் வட்டாரங்கள்ல நிலவி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேமுதிக பரம்பரையிலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பி ஆகுறது வந்து முதல் எம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்கே சுதீஷ் அவர்கள் சொல்றேன். 2009 இருக்கட்டும், 14 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், இந்த தேர்தல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்பி தொகுதியில நின்று அவர் தோத்து இருக்கிறாரு. எம்பியா வந்து ஒருத்தர் கூட வந்து என்ன பண்ணல, தேமுதிக சார்பா டெல்லிக்கு போனதே இல்லை. சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா நாடாளுமன்றத்துல நுழைஞ்சாங்கன்னா இல்லவே இல்லை. சோ முதல் ஆளா வந்து பாத்தீங்கன்னா எல்கே சுதீஷ் என்ன பண்ண போறாரு, தேமுதிக சார்பா வந்து என்ன பண்ண போறாரு, நாடாளுமன்றத்துல உள்ள கால் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ற கேப்ல இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அரசியல் வட்டாரத்துல ஒரு தகவல் பரவி இருக்கு. என்ன அப்படின்னா, தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷை கூப்பிட்டு மீட்டிங் போட்டது வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் இல்ல, நீங்க தேர்தல்ல எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னமோ அதை நான் சிறப்பா செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த டிஸ்கஷன் போய் இருக்கிறதா நம்மளுக்கு தகவலும் கிடைச்சிருக்கு. என்னன்னா, நாங்க சட்டமன்றத்துல உங்களுக்கு அதிகமான சீட்டு கிடைக்கிறோம், ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் ஒரு 2 மினிஸ்டர் பதவி நான் உங்களுக்கு தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, வாரிய தலைவர்கள் கொடுக்கிறோம், எல்லாமே நான் உங்களுக்கு என்ன சிறப்பா கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நாங்க கொடுத்துறோம். உங்களுக்கு சீட்டு எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகமா, நீங்க கணிசமா நிக்கிற தொகுதிகள்ல, உங்களுக்கு கணிசமா வாக்கு வங்கி இருக்கிற தொகுதிகள்ல கொஞ்சம் எக்ஸஸாவே நாங்க என்ன பண்றோம், சீட்டுகளை நாங்க ஒதுக்குறோம். ஆனா இந்த ராஜ்யசபா சீட்டை கேட்டு நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, அதே சமயம் வெளிப்புறத்துல ரொம்ப டேமேஜ் பண்ணியும் பேசாதீங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா நின்று திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்புறதா ஒரே வேலையா இருக்கணும். அதனால இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டுல நாங்க எப்படி பாஜகவையும் பாமகவையும் நாங்க என்ன பண்ணல உள்ள விடலையோ அதே மாதிரி நாங்க உங்களையும் விட மாட்டோம், நீங்க எங்களை விட்டு போகாதீங்க. எங்களுக்கு பாஜக நாங்க தரணும், பாஜக எங்களை நம்பி இருக்குது, பாமக நாங்க தரணும், பாமக கூட்டணியில இருக்குது. அதனால தேமுதிக நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் வேணும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ராஜ்யசபா சீட்டு கேட்காதீங்க. சட்டப்பேரவை தேர்வுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கணிசமான தொகுதிகள் வேணுமோ அந்த தொகுதிகளை நாங்க என்ன பண்றோம், சீட்டுகள் எண்ணிக்கையும் நாங்க கொடுக்கிறோம். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா, அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு மினிஸ்டர் பதவி, வாரிய தலைவர் பதவி, இந்த மாதிரி பதவிகளை உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், வாரி கொடுக்கிறோம். இதுல மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்க அப்படின்ற ஒரு வாதத்தையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி எல்கே சுதீஷ் கிட்ட வச்சதாகவும், இது குறித்து இது நான் மட்டும் டிஸ்கஷன் பண்ண முடியாதுங்க, எங்க பொதுச் செயலாளர் எங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணோம். சோ அவங்க கிட்ட நான் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்ன பண்ணிருக்காரு, எல்கே சுதீஷ் கிளம்பி தன்னுடைய அக்காவை வந்து பார்க்க சென்றிருக்கிறார். சோ இது வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க, அவங்க சைடு டிஸ்கஷன் பண்றாங்க, தேமுதிக சைடு டிஸ்கஷன் பண்றாங்க. இது ஒரு முழு வடிவத்துக்கு வரும். ஆனா இருந்தாலும் தேமுதிக சார்பா முதல் ஆளா எல்கே சுதீஷ் வந்து எம்பி ஆக போகிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கு. அட் சேம் டைம் இல்ல வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளுடைய கோலு நம்ம வந்து தமிழ்நாட்டுல நம்ம இழந்த செல்வாக்க நம்ம திரும்ப வாங்கணும், நம்ம கட்சி வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெற்றது, அது திரும்ப நம்ம வாங்கணும், ஓட் பேங்கை நம்ம அதிகரிச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் வருகிற தேர்தலில் வந்து நம்ம டிமாண்ட் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்கன்னா கணக்கு போடுறதா ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு. நிலைமை வந்து எப்படி
வேணாலும் மாறலாம். பிரேமலதா விஜயகாந்த் வந்து ராஜ்யசபா சீட் எம்பி விட்டு கொடுக்காமையும் இருக்கலாம், விட்டு கொடுக்கலாம் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அரசியல் கணக்கு வந்து பயங்கரமா போடுறாங்க. ஏன்னா விஜயகாந்த் கிட்ட இருந்து வந்தவங்கல்ல, அவங்க எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா சும்மாலாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணல, அரசியல் கட்சிக்கு வரல. அந்த வந்து பிளட் வந்து அவங்களுக்குள்ளே ஊறி இருக்கு. அதனால வந்து எப்படி வேணாலும் கணக்கு போடலாம். பிரேமலதா விஜயகாந்த் என்ன எடுக்க போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அரசியல்ல 2 தகவல் மட்டும் அரசல் புரசலா வந்து. ஆனா எல்கே சுதீஷ் நேற்று தினத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்ததுல இருந்து 2 விஷயம் அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ராஜ்யசபா சீட் எம்பிக்கு, ஒன்னு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து எம்பி ஆகி எல்கே சுதீஷ் முதல் முறையா நாடாளுமன்றத்துல கால் வைக்க போகிறார். ஒன்னு. இன்னொன்னு, இப்போ சட்டமன்ற தேர்தலில் அவங்க அதிகமான தொகுதிகளை வாங்கி சீட்டுகளை வாங்கி நின்னு ஜெயிச்சு ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவங்க மினிஸ்டர் ஆக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் வந்து எல்லாமே கரெக்டா யோசிப்பாங்க நான் சொன்னேன். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்றது அவங்க நல்லா கணக்கு போட்டுருப்பாங்க. ஏன்னா கள நிலவரம் அது மாதிரி. ஏன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால பெரிய பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது, அவங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஆனா இங்க வந்து கூட்டணியே இன்னும் சரியில்லை. ஏன்னா பாமக ஒரு பக்கம் உட்கட்சி பூசல் நடந்திருக்கு, அவங்க வந்து கட்சி உடையுமா உடையாத அந்த ரேஞ்சில் இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி நிலையில்லாம இருக்குது. இதுல வேற இடையில வந்து கட்டைய போறாரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் ஒருவேளை வந்து திமுக ஓட்டை பிரிக்காம அதிமுக ஓட்டை பிரிச்சு 2011 எப்படி விஜயகாந்த் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரோ, அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து அதிமுக ஓட்டை பிரிச்சு அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பி எதிர்கட்சி தலைவர் பதவியில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கணக்குகளை போடுறாங்க பிரேமலதா விஜயகாந்த். சோ இதுல எப்படி முடிவு வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். சோ நேற்று தினத்தில் மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற விஷயமா எல்கே சுதீஷை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சந்தித்து இருக்கிறார். இது வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா போகுமா இல்ல பிரேமலதா விஜயகாந்துக்கு சாதகமா போகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.